அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பக்கம் 216 220. இந்த 11வது ஜுசு இப்போது நிறைவு பெறுகிறது. சூரா யூனுஸும் முடிய போகுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இங்கே 214 ஆரம்பிக்கிறது. வத்லு அலைஹி நபஅ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை இவர்களுக்கு நபியை நீர் எடுத்து கூறுவீராக. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் நிறைய பாடம் படிப்பினை இருக்குங்கிறத அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் திரும்ப திரும்ப நினைப்படுத்துவான். அந்த அடிப்படையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி, அதாவது ஒரு இடத்துல சொல்லி காட்டும் போது சில சந்தர்ப்பங்களில் வந்த விஷயங்கள் வரும், சில சந்தர்ப்பங்களில் வேறு கூடுதலான சில விஷயம் வரும். இங்கே என்ன வருதுன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாங்களாம். என்ன அப்படின்னா, நான் நபியாக இருப்பது, நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலுவானதாக வலு இல்லை, பலுவானதாக, பாரமானதாக, பிடிக்காததாக இருக்குது. சரி, நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணுமோ, நீங்கள் யாரெல்லாம் வணங்குறீங்களோ எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் என்ன சூழ்ச்சி செய்யணுமோ அல்லது என் விஷயத்தில் என்ன செய்யணுமோ செய்யுங்க, பார்ப்போம், நானும் பார்த்துட்ருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். என்னதான், நான் அல்லாஹ்வுடைய தூதர், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அவங்க சொல்ல சொன்னான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் கடைசி வரை பொய்ப்பித்தார்கள், எனவே அவர்களை நாம் அழித்தோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் கப்பலில் நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி சுருக்கமாக இதை முடிக்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்மா பேத்ன மின் பாதி ரசூலா, இவருக்கு பிறகும் பல தூதுவர்களை நாம் அடுத்தடுத்து அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் தூதுத்துவ பிரச்சாரத்தை எடுத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவர்களை புறக்கணித்தார்கள். கதாலிக நத்ஸபஅலா குலூபில் முஅத்ததின், வரம்பு மீறக்கூடியவங்களோட உள்ளங்களை இப்படி தான் நாம் பூட்டிட்டு வைத்திருக்கிறோம், தாளிட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்துக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்றான். சும்மா பாஸனா மின் பாதிஹிம் மூஸா வ ஹாரூன், மூசாவும் ஹாரூனும் அடுத்து அவர்கள் அனுப்பப்பட்டார்கள், ஃபிரௌனின் பக்கம் அனுப்பப்பட்டார்கள், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் பக்கம் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் உலகத்தில் பெருமை அடிப்பவர்களாக, நிராகரிப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சத்தியம் அவர்களிடத்தில் வந்தபோது அதை சூனியம் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுக்கு பதிலுக்கு சொன்னாங்க, தகூலுன லில் ஹக் லம்மா ஜாஅக்கும், சத்தியம் உங்களிடத்தில் வந்தபோது நீங்க என்ன இதை அசிஹருன் ஹாதா, இதை சூனியம் என்று சொல்கிறீர்களா, இது சூனியமா, அல்லாஹ் தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய சத்தியம், சூனியக்காரர்கள் என்னைக்குமே வெற்றி பெற மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அடுத்து 217 பார்த்தீங்கன்னா, ஃபிரௌன் எல்லா சூனியக்காரர்களையும் என்கிட்ட கொண்டு வாங்க, பெரிய பெரிய சூனியக்காரர்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த சூனிய விஷயம் நடந்துச்சுல, ஆராஃப்ல நம்ம கிட்டத்தட்ட இதை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் திரும்பி சொல்லி காட்டுறான். சூனியக்காரர்கள் வந்தார்கள், அவர்கள் தங்களுடைய இதை போட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை கொண்டு அந்த சூனியத்தை எல்லாம் அசத்தியமாக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னல்லாஹ சயுப்திலு, உங்களுடைய கயிறு சூனியத்தை அல்லாஹ் தஆலா இப்போ முறியடிக்க போறான் பாருங்க அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் முறியடித்து காண்பித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுக்கப்புறம் அவங்களும் ஈமான் ஏற்றுக்கிட்டாங்கலாம், ஆராஃப்லே வந்துச்சு, பின்னாடி தாஹாலி பின்னாடி வரப்போகுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் ஒரு சொற்பமான மக்கள் தான், இல்லா ஸுர்ரியத்து மின் கௌமிஹி, தனது சமூகத்தில் ஒரு சொற்பமானவங்க தான் ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்கள பாதுகாத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபகால் அலல்லாஹி தவக்கல்னா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி, அந்த சமூகமும் சரி, அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு வலிமையான ஈமான்ல இருந்தாங்க. பின்னாடி தான் அவங்க சருக ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த வலிமையான ஈமான்ல நல்ல துவாலாம் செஞ்சாங்க. அல்லாஹ்வின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமி ஸாலிமீன், யால அந்த அநியாயக்கார கூட்டத்துக்கு எங்களை நீ பலியாக ஆக்கிறாத, இரையாக ஆக்கிறாத, ஃபித்னாவாக ஆக்கிறாத என்றெல்லாம் அவர்கள் எல்லா இடத்துல துவா செய்தார்கள். வனஜினா பிரஹ்மத்க மினல் கௌமில் காஃபிரின், யால இப்படிப்பட்ட கௌமே காஃபிர், இந்த இறை நிராகரிப்பாளருடைய அவர்களுடைய சூழ்ச்சியை விட்டும் உனது அருளை கொண்டு நாங்கள் வெற்றி பெறும்படி உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம், உன்னிடத்தில் நாங்கள் துவா செய்து கொள்கிறோம்னு அழகா துவாலாம் செஞ்சாங்க. நல்ல துவா இது. பொதுவாக நம்மளுக்கு எதிராக செய்யக்கூடியவங்க, கிளர்ச்சி செய்யக்கூடியவங்களுக்கு எதிராக அந்த துவா நம்ம செய்யலாம். இது 85, 86 சூரா யூனுஸ்ல இடம்பெற்றிருக்கு, மனப்பாடம் செஞ்சுக்கிறேங்க. சரி, அடுத்த அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான், வஹி அறிவிச்சானா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும், சரி நீங்கள் இப்போ எகிப்தில் உங்களுக்கான வீடுகளை கட்டி கொண்டு உங்கள் வீடுகளிலேயே ஒரு தொழுவும் இடத்தை நீங்கள் ஆக்கி கொண்டு அங்கே நீங்கள் தொழுது வாருங்கள், அல்லாஹ்வை வணங்கி நன்றியுடன் இருந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இதே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட அந்த அடிப்படையில் செஞ்சாங்க. அல்லாஹ்வை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவர்கள் வணங்கி வந்தார்கள். சரி, அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா அல்லாஹ் தஆலா 217 சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக துவா செஞ்சாங்க. ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம், இந்த ஃபிரௌன் இருக்கிறானே, ஃபிரௌனோட கூட்டத்தார்களுக்கும் நீ உலகத்தில் நிறைய செல்வ செழிப்பை கொடுத்துட்ட, அதனால ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, எங்களுக்கு எதிராக நிறைய செயல்படுறாங்க, அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் அழித்து அவர்கள் அகம்பாவத்தை எல்லாம் தடுத்து நிறுத்தி நீ எங்களுக்கு உதவி செய் என்று துவா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் 218 பாலகது உஜீப தாகத்துக்குமா, இந்த துவாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்க 2 பேரோட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லி நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி, அப்பதான் படையை அழைத்து கொண்டு பனி இஸ்ராயீலை அழைத்து கொண்டு
கடலை கடந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்ல, ஃபிரௌனும் அவனுடைய படையும் திரும்ப பின்னாடி திரட்டி கொண்டு வர, அவர்கள் மத்திய பகுதியில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மூழ்கச் செய்தான். மூழ்க செய்யும் பொழுது ஹத்தா இத அதரகஹுல் கரக், அல்லாஹ் அந்த ஒரு அழகான ஒரு தருணத்தை எடுத்து இங்க நினைவுபடுத்துறான். அந்த ஃபிரௌனை அந்த கடல் மூழ்கடித்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் மூழ்கி கொண்டிருக்கும் போது, அவன் தலை கீழே போகக்கூடிய தருணம் வரும்போது கால, அப்பா அவன் சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், இந்த பனி இஸ்ரவேலர்கள் எந்த கடவுளை எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த இறைவனை நானே இப்போ ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ கூட அல்லாஹ் அவனுக்கு வாயில வரல, இந்த பனி இஸ்ரவேலர்கள் ஏத்துக்கிட்ட அந்த ஒரு இறைவனை நான் இப்போ ஏத்துக்கிறேன் அப்படின்னு சாகும் பொழுது மரண தருவாயில் சொன்னான். வனமினல் முஸ்லிமீன், நான் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா கேட்டான், வகத் அஸைத கப்ல குன்த மினல் முஃப்ஸிதீன், இப்பவா நீ திருந்துற, மௌத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீ ஈமான் கொள்வது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை பத்தி நம்ம சொல்ல அண்ணாமலையும் பார்த்தோம். எந்த ஒரு ஆன்மாவும் கடைசி தருணத்தில் திருந்துவதோ ஈமான் கொள்வதோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி நீ அழிய வேண்டும். சொன்ன, நீ அழிந்த பிறகு உன்னோட உடலை நான் மீதப்படுத்துவேன், அதை நான் பாதுகாத்து லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட ஃபிரௌன் ஒருத்தன் வாழ்ந்து இறந்து அட்டூழியம் புரிந்து மரணித்தான், அவனுடைய உடல் என்ன சொல்வது, அழியாமல் அழுகாமல் அது இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாருக்கும் அத்தாட்சியம் உடலை வைக்கப்படும் நல்லத்துல சொன்னா. மாஷா அல்லா, இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. இன்ன வரைக்கும் ஃபிரௌனோட உடல் மியூசியம்ல பாதுகாக்கப்பட்டு வைத்திருப்பது நாம் அறிந்த உண்மையே. மாஷா அல்லா, அதெல்லாம் இந்த 218வது பக்கத்துல தான் இடம் பெறுது. நீங்க 92 எடுத்து பார்க்கலாம். 1292 ஆயத்து நம்பர் 92 யூனுஸ்ல. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான், பனி இஸ்ரவேலருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை, நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம அதுக்கப்புறம் ஏற்படுத்தி கொடுத்தோம், அந்த பூமியில அவங்களுக்கு நல்ல உணவளித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிம் கலிமத்து ரப்பிக லா யுமினூன், யாரெல்லாம் ஈமான் கொள்ள மாட்டாங்க நல்லா முடிவு செஞ்சுட்டானோ, அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டானா அவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால யார் விஷயத்தில் ஈமான் ஏற்படாது என்று அல்லாஹ்வுக்கு தெரியுமோ அவங்க ஈமான் கொள்ளவே மாட்டாங்க. வலவ் ஜாஅத்தும் குல்லு ஆயத்தின், என்னென்ன அத்தாட்சிகள், என்னென்ன அற்புதங்கள், என்ன அதிசயங்கள் நடந்தாலும் அதாப பார்க்குற வரைக்கும், அத்தாட்சியை பார்ப்பாங்க, அதாப பார்க்குற வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டாங்க. அதாப பார்த்துட்டு ஈமான் கொள்வாங்க, ஒரு புண்ணியமும் இல்லை. அடுத்து 219 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ சூரா யூனுஸ்னு ஏன் பேர் வச்சு ஃபினிஷிங்ல தான், இங்கே தான் அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். எந்த ஒரு சமூகத்திற்கும் கடைசி நேரத்தில் வரைக்கும் அவங்க ஈமான் கொள்வதற்கான வாய்ப்பு கொடுத்து யாருமே ஈமான் கொண்டதில்லை. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் மட்டும்தான் அதாபுடைய விளிம்பில் அவர்கள் ஈமானை கொண்டார்கள். அந்த ஈமானை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கவும் செஞ்சாங்கிறான். இல்லா கௌம் யூனுஸுடைய சமூகம் மட்டும் லம்ம ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹஸி, அதாவது அவங்களுக்கு அதாபை கொண்டு எச்சரிக்கப்பட்டது, அவங்க கொஞ்சம் அசட்டியா இருந்தாங்க. ஆனால் அதாப் வரக்கூடிய தருணம் வந்தபோது அதற்கான அறிகுறிகளை அவர்கள் பார்த்த பிறகு உண்மையில் அதாப் வந்து விடுமோ என்று அவர்கள் உணர்ந்து திருந்தினார்கள், ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ் அவங்களுடைய ஈமானை ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி விளிம்புக்கு வந்து திருந்தினவங்கன்னு பார்த்தா வரலாற்றில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் மட்டும்தான் இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை பத்தி விரிவா இன்ஷாஅல்லாஹ் பின்னாடி முழு குர்ஆன் தஃசீர்ல பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாருங்க, வலவ் ஷாஅ ரப்புக் லஆமன மன் ஃபில் அர்தி ஜமீஆ குல்லுஹும் ஜமீஆ, அல்லாஹ் நான் உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க தான். அப்ப அந்த துக்ரிஹுன் நாஸ் ஹத்தா யகுனு முஃமினீன், நீங்க என்ன இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்கன்னு திணிக்கலாம் நினைக்கிறீங்களா? அதாவது நிர்பந்தப்படுத்தலாம் நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் திணிக்கவே நிர்பந்தப்படுத்தல, ஆனா அவங்க ஆசை எல்லாம் வந்துட மாட்டாங்களான்னு. நீங்க அப்படி ஆசைப்பட்டு எல்லாரும் கொண்டு வந்துட முடியாது. அல்லாஹ் நாடி இருப்பவர்களுக்கு தான் இஸ்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக இப்ப இஸ்லாத்தை ஏற்காத இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன் என்ன எதிர்பார்க்கறாங்க? ஃபாலியன்துரூன் இல்லா மிஸ்ல அய்யாமில் லதீன ஹலூ மின் கப்லிஹிம், இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு ஒரு தருணம், ஒரு தவணை வந்து அழிவை அவர்கள் சந்தித்தார்கள், அந்த அழிவு வரணும் தான் பார்த்துட்டு இருக்காங்களோ, அப்படிதான் தெரியுது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நீங்க சொல்லிருங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்லிருங்க, நான் ஃபலா அஅ்புதுல்லதீன தஅ்புதுன மின் துனில், அல்லாஹ் விட்டு வணங்கக்கூடிய அந்த கடவுளை நான் வணங்கவே மாட்டேன். அவங்களுக்கு அப்படி ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருக்கு, இவர் எப்படியாவது பழைய வழிக்கு கொண்டு வந்துரும். இட் நெவர் ஹேப்பன். நான் என்னைக்கே இஸ்லாத்தை விட்டுட்டு திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிருங்க. நான் அல்லாவை மட்டுமே ஈமான் கொண்டவனாக, அவனை மட்டுமே நான் வணங்குவேன். அதே மாதிரி நபியே, உமது முகத்தை அல்லாவுடைய மார்க்கத்துக்காக மட்டும் திருப்பி வைத்திருப்பீராக, நீங்கள் முஷ்ரிக்கீன்களில் ஒருபோதும் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் அப்படி ஆக மாட்டேன்னு நீங்க சொல்லிருங்க, அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க, நீங்க தான் இஸ்லாத்தின் பக்கம் வரணும். அடுத்து இறுதியாக இந்த ஜுஸு நிறைவேறுகிறது. 220வது பக்கம். அல்லாஹ் தஆலா வயம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அல்லாஹ் ஒரு தீங்கை நாடினால், யாருக்கும் நபி உமக்கே ஒரு அல்லாஹ் ஒரு தீங்கை நாடினால் யாராலும் அதை தடுக்க முடியாது. அதே போல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நலவை நாடினால் அந்த நலவை எவனாலும் தடுக்கவும் முடியாது, தீங்கை நீக்கவும் முடியாது, நலவை தடுக்கவும் முடியாது. இது அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது என்று சொல்லி, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கத் ஜாஅக்குமுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் தரப்பிலிருந்து சத்தியம் வந்து விட்டது. இந்த குர்ஆன், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மார்க்கம், இதெல்லாம் சத்தியம். யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி கொடுத்தானோ அவரே நேர்வழி பெற்றவர். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ
அவருக்கு அல்லாஹ்வை தவிர வேறு பாதுகாவலர் இல்லை. உங்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதை பின்பற்றுங்கள், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் சிறந்த முறையில் தீர்ப்பளிப்பான் என்று சூரா யூனுஸ் முடிகிறது. அடுத்து ஒரு அரை பக்கத்துல சூரா ஹூத் இங்க ஆரம்பிக்குது. அரை பக்கத்துல உள்ள செய்தி என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் ரா என்று இதையும் ஆரம்பித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், இந்த தூதுவர்கள் எல்லாம் அதாவது நிச்சயமா நான் நற்செய்தி சொல்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக இருக்கிறேன் என்று நபியை நீர் கூறுவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது மக்காவுடைய அத்தியாயம் தான். மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு சொல்லப்பட்ட நினைவூட்டர்கள் தான் இது. சரிங்களா? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிச்சு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவான், அல்லாஹ்வுடைய அருளை உங்கள் மீது பொழிவிப்பான் என்று நபி நீங்க சொல்லுங்க. இலல்லாஹி மர்ஜிக்கும், அல்லாஹ்வின் பக்கம் தான் நீங்க எல்லாம் திரும்பப்பட இருக்கிறீர்கள், அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் அந்த சூராவுடைய ஆரம்பத்திலும் சொல்றான். இந்த சூரால நிறைய வரலாறு வரப்போகுது. 12வது ஜுஸ்ல நம்ம இன்ஷாஅல்லாஹ் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.